வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் என்னென்னமோ சொல்கிறாங்க, 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 4000 கோடின்னு எவ்வளவோ பணங்களை எப்படி எப்படிலாமோ ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? கிடையாது. ஆனால் நாமும் அப்பப்போ ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா? என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட வச்சுக்கலாம். வாஷிங் மிஷினில் ஒரு சின்ன கோளாறு, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக் தேவைப்படுறார். இப்போ நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வரக்கூடிய பிளம்பர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறேன். அவர் ரொம்ப தயங்குறார். ஏங்க இவ்வளோ தயங்குறீங்கன்னு? எல்லாமே ஒரு மாதிரியான பசங்க சார், அவங்க நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துருவாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. பரவாயில்ல சொல்லுங்கள், அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படி தானே இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி நான் அதை நம்ம ஏற்றிக்கிட்டு தானே வாழ்கிறோம் நிறைய விஷயங்களை. அந்த பாணியில் சொன்னேன். ஒருத்தர் சொன்னார், அவர் வந்தார், எல்லாம் பிரித்து பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க சார் அப்படின்னார். நான் சீரியஸாக போய் தண்ணி எடுக்க போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த மிஷின் ரிப்பேர் சரி பண்ணிட்டாரு. அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கெப்பாசிட்டர் மாற்றிருக்கேன் சார், அதுக்கு ஒரு 350 ரூபா, சர்வீஸ் சார்ஜ் ஒரு 300 ரூபா, 650 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார். பார்த்தா ஒரு கெப்பாசிட்டர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. எப்படியோ மிஷின் ஓடுது, சரி கூடவோ குறையவோ வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதோட முடிஞ்சது. இப்போ ரொம்ப நாள் கழித்து சமீபத்தில் மறுபடியும் வேறு ஒரு ரிப்பேர் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ரிப்பேர் தான். பார்த்தேன், இவர் எல்லாருமே ஏமாத்துறாங்கங்கிற மாதிரி பொதுவாக பேசிட்டாரு. ஏமாறுறது கன்ஃபார்மாக இருந்தால் ஏன் நம்ம ஒரே ஆள்கிட்ட ஏமாறணும்? அதில் ஒரு கெத்து பாருங்கள். வேறு ஆள்கிட்ட ஏமாறுவோம், 4 பேர் சாப்பிட்டோம் நமக்கு சென்ற மாதிரி வேறு ஒருத்தரை கூப்பிட்டு அவர் நான் சொன்ன வேலைகள்லாம் முடித்து அதை சரி பண்ணிட்டார். அது ஏரியாவே வேறு, அதை பண்ணிட்டார் கரெக்டாக. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஒன்று தொங்குதுங்களே, அது அவசியம் வேணுமா, அது எடுத்துடலாமா, அதில் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு கேட்டேன். இது என்னமோ சம்மந்தமில்லாத இடத்துல கொடுத்த மாதிரி தெரியுது, வாங்க பிரித்து பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? 2 இடத்துல 2 வயரில் இதை 2 வயரையும் வச்சு டேப் அடிச்சிருக்காரு. பிரித்து பார்க்குறாரு, டேப் மட்டும்தான் அடிச்சிருக்காரு ஒழிய அந்த மெயின் வயரில் எந்த விதமான ஓப்பனிங்கோ அதனுடைய அந்த வயர் தெரிகிற மாதிரி ஒரு ஏற்பாடோ இல்லை. சும்மா போகிற 2 வயரில் சும்மா மேலாப்பில் வச்சு இதனுடைய 2 கம்பியும் சுற்றி 2 டேப் அடிச்சு போயிட்டார். இந்த 2 வயரையும் எந்த வயர்லையும் டச் பண்ணாமல் உட்கார வச்சு அழகாக டேப் அடிச்சிருக்காரு. இப்போ நான் கேட்டேன், இது என்னங்க இது என்ன? சுத்தமாக ஏமாற்றிருக்காங்க, தெளிவாக ஏமாற்றிருக்காங்க. வயரெல்லாம் வெட்டாமல் கொள்ளாமல் ஜஸ்ட் ஒரு டேப் அடித்து ஏமாற்றிருக்காங்க. சரி, இது என்ன புதுசுங்களா? இதெல்லாம் போட மாட்டாங்க சார், வேறு மிஷின்லேருந்து ஏதாவது கழட்டினதாக இருக்கும், பழசாக இருக்கலாம், ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஷாக் தெரியுங்களா எனக்கு என்னென்னா, ஏமாற்றப்பட்டதில் ஒரு பக்கம் வருத்தம் இருக்கட்டும், ஆனால் இப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்களா? ஒரு தொழில் செய்கிறவங்க செய்யும் தொழிலே தெய்வம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த வீட்டில் செஞ்சாலும் சரி, ஸ்பாட்டில் செஞ்சாலும் சரி, என்ன வேலை செய்கிறீங்களோ சின்னதோ பெருசோ, நீங்கள் சாக்கடை க்ளீன் பண்ணாலும் சரி, பெரிய ஐஏஎஸ் போஸ்ட்டில் கலெக்டராக உட்கார்ந்தாலும் சரி, வேலை தான் ரெண்டுமே. அப்போது அந்த வேலைக்கு நாம் ஒரு நியாயம் செய்ய வேண்டாமா? ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேண்டாமா? அதுதான் எனக்கு வருத்தம். ஏன்னா நம்ம ஏமாற்றப்பட்டது உண்மைதான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தடுத்து வரவங்க வேறு அதான் இப்போ வந்தவர் என்ன சொன்னார்னா, சார் 10 ரூபா சேர்த்து வேணுன்னா கூலி வாங்கிக்கலாம், ஆனால் வேலை கரெக்டாக செய்யணுங்க அப்படின்னார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டீங்கன்னா முதல்ல தண்ணி கொண்டு போய் வச்சுக்கோங்க. அவர் கேட்டார்னா இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துருணும். தண்ணி எடுக்க போகிற நேரத்தில் வேலை செஞ்சு ரிப்பேரை சரி பண்ணி டோரை மூடி எல்லாம் பண்ணி ஓட்டி காமிச்சிருச்சு. அப்போது இந்த வயரை கட் பண்ணாமல் போடுறத நான் கூட இருந்து பார்த்துருந்தேன்னா எனக்கே தெரியாது, என்ன சார் இப்படி போடுறீங்களேன்னு கேட்டிருப்பேன். இப்படி கூட வேலை செய்யுமான்னு வேறு மாதிரி கூட கேட்பேன். அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது மனசாட்சிக்கு விரோதமான விஷயம். அது தொழில் செய்கிறவங்க செய்யக்கூடாது.
சின்ன தொழிலாளிகளை நம்பி எளிமையானவர்கள் உங்களை அழைக்கும்போது கொஞ்சம் நியாயமாக நடந்துக்குங்க. சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். இதன் மூலமாக நான் எல்லாரையுமே குறை சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். செய்கிறவங்க மட்டும் மனசில் கை வச்சு பாருங்கள். நீங்கள் செய்தால் நிச்சயமாக இது உங்களுக்கு தான். நான் செய்யலைங்க, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்மன், உங்களுக்கு இல்லை. நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.